ஓம் காளி சரணம். திருச்சிற்றம்பலம். அம்மா எங்கே வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய உத்திரகோச மங்கை ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறேன். அற்புதமான சிவபெருமானுக்கு ஒரு ராஜகோபுரம், அம்பாள் சன்னிதானத்துக்கு நேராக அற்புதமான ராஜகோபுரம். 2 ராஜகோபுரத்தையும் ஒரே நேரத்தில் நீங்கள் பார்க்க சொல்ல அவ்வளோ ஒரு பிரமிப்பாக அழகாக இருக்கும். இந்த உலகத்திலே முதல் சிவன் ஆலயம் உருவான இடம் பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த உத்திரகோச மங்கை தான். பாருங்கள், எப்படி பார்த்தாலும் ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள், ராமநாதபுர மன்னர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறதுக்கே வார்த்தை வரல. அவ்வளவு பார்த்த உடனே அப்படியே நம்ம திகச்சு நிற்போம் இல்லையா, மெய் மறந்து நிற்போம் இல்லையா. அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்கன்னா அது வரலாற்றுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயந்தான் சொல்லலாம். அவ்வளோ அழகான வேலைப்பாடுகளோடு இந்த கல் தூண்களை நிறுவி சிவனுடைய முதல் ஆலயமாக நம்மளுடைய உலகத்திலே, பாரத தேசத்திலே, தமிழ்நாட்டில் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் கட்டியிருக்கிறாங்க. சிவபெருமான் இந்த இடத்துல தங்கி தன்னுடைய தேவியான உமாதேவிக்கு மந்திர உபதேசங்களை, தாந்திரிகத்தை, நிறைய 64 கலைகள்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் இந்த இடத்துல இருந்து கற்றுக் கொடுத்ததாக சொல்லுவாங்க. ராமருடைய தந்தையான தசரத மகாராஜா இந்த ஆலயத்தை வழிபாடு செஞ்சுருக்கிறாரு. 1000 முனிவர்கள் இந்த இடத்துல தவம் செஞ்சு சிவபெருமான இடத்துல ஜோதியாக மறைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த மரகத நடராஜர். நீங்கள் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா அந்த திருவாதிரையில் அற்புதமாக அந்த சந்தனக்காப்பு நீக்கி அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. அப்படியே பச்சை திருமேனோட அந்த மரகத நடராஜர் காட்சி கொடுப்பார். இங்கே அழகான தீர்த்த குளம் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பரிசுத்தமாக அந்த குளத்தை அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. நிறைய விநாயகர் சன்னிதானம், முருகர் சன்னிதானம் இருந்தாலும் நீங்கள் சிவபெருமானை பார்த்துட்டு அந்த அம்பாளை பார்க்க சொல்ல அவ்வளோ பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக ஒரு தெய்வீக தரிசனமாக நம்மளுக்கு உயிர்ப்போடு நம்மளுக்கு இருந்து அவ்வளோ ஒரு ஆசீர்வாதங்களை வழங்குறாங்க. பாருங்கள், அந்த கருவறையோட விமானம் தரிசனம் பண்ணிங்க. இங்கே தான் மரகத நடராஜர் இருக்கிறாரு. அம்மா போய் ரொம்ப கிட்ட பார்த்தேன். அவ்வளோ அற்புதமாக அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான நடராஜரை அந்த மரகத கல் எடுத்துகிட்டு அவருடைய அற்புதமான அந்த தாண்டவ குளத்தை வடிவமைச்சிருக்கிறது பார்க்க சொல்ல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு தரிசனம் பண்ணுங்கள். நிறைய வரலாறு சொல்கிறாங்க. நிறைய அற்புதங்கள் நடைபெற்ற ஒரு ஒப்பற்ற திருத்தலம் தான் சொல்லலாம். நல்லா யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே முதன்மையாக இருக்கக்கூடிய முதல் சிவபெருமானுடைய ஆலயம் அதுவும் நம்ம ராமேஸ்வரத்தில், ராமநாதபுரத்தில் இருக்குது. எல்லாம் ராமேஸ்வரம் போக சொல்ல ஒரு ராமேஸ்வரத்தை மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறாங்க. ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஆலயத்தை நீங்கள் தரிசனம் பண்ணும்போது உங்களுடைய பிறவியில் இருக்கக்கூடிய எல்லா கர்மாவும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மகிழ்ச்சியும் சௌபாக்கியத்தையும் பெறுவீங்க. அம்மாவுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உங்கள் கூட இருக்கும்.